ஆர்மிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோப் குக் பிஎல்எஃப்எஃப். ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். ஹோப் குக் ஒன் ஷார்ட் நேம் ரோட் ஜூனியர் நாட்டி சீனியர். ஆர்மிஸ் வாங்க நம்ம இப்போ ஹோப் குக் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜே ஹோப் அவரோட யூனிவர்சிட்டியில் படிச்சிட்ருக்காரு. அப்போ அவங்களோட ஃப்ரெண்டு பின்னாடி வந்து, ஐயோ அப்பா என்ன உலகம் அதிசயம், ஜே ஹோப் நீயா படிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னடா உனக்கு இப்போ பிரச்சனை, நானே எப்போயாவது படிக்கிறேன், அதுக்கு உனக்கு பொறுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. இல்லைடா அப்படின்னு இல்லை, நீ இங்கே படிக்கிறத விட லைப்ரரியில் போய் படிக்கலாம்ல, இல்லைனா என்ன மாதிரி ஆளுங்க நாங்கள் அவனோட டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருப்போம் அப்படி ஜேஹப்போட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ஐயையோ லைப்ரரியா, எனக்கு அந்த இடத்துக்கு போனாலே சிரிப்பு ஆட்டோமேட்டிக்காக வருதுடா, எங்கே இருந்தால் எனக்கு அந்த சிரிப்பு வருதுன்னு தெரில, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, எதையாவது ஒன்று நினச்சி சிரிக்கிறேன். என்னடா சொல்ல வரேன்? ஆமாம், அந்த இடமே அமைதியாக இருக்குமா, பக்கத்தில் இருக்கவங்க ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்பாங்க, அதை பார்த்தோன்னே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு வந்துடும். அப்படி இல்லைனா எனக்கு பழைய விஷயம் முன்னாடி ஏதாவது ஃபன்னியாக நடந்திருக்கும்ல, அதை நினச்சி பார்த்துருவேன், அதனால தான் என்னால் சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சிரிச்சிருவேன் அப்படின்றாரா. ஐயோ அது வேறு உண்மைதான், பரவாயில்லவா நீ கூட இந்த டைம் நீ அமைதியாக தான் இருப்ப, நான் உன்னை பார்த்துக்கிறவா போகலாம் அப்படின்றாங்க. நீ ஏன்டா இவ்வளோ ஆர்வமாக இருக்க? அது ஒன்றும் இல்லைடா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு ஒருத்தி ஃபஸ்ட் இயர் தான் படிக்கிறா, அவள் லைப்ரரியில் தான்டா இருப்பா, அதனால தான் அப்படின்னு சொல்கிறேன். அதானே பார்த்தேன், நீயா என்னை வந்து படிக்க எது கூப்பிடுறியோன்னு 5 செகண்டில் நான் ஒரு மாதிரி வியந்து போயிட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாங்களா. சரி அதை விட வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே லைப்ரரிக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா, இங்கே பாருடா இவ தான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெய்ஹோப்போட ஃப்ரெண்டு காட்டுறாரா. அந்த பொண்ணு லைப்ரரியில் தான் பார்ட் டைமாக யாராவது புக்ஸ் எல்லாம் கலைச்சி போட்டாங்கன்னா அந்த மாதிரி டைமில் எடுத்து வைக்கிறத அந்த வேலையை பார்த்துட்ருக்கு. அன்றைக்கி அந்த பொண்ணுக்கு ஒரு வீட்டில் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு, நான் கிளம்பி ஆகணுமே, எனக்கு பதிலாக அவன் இருக்கான்ல அவனை கூப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பையன் உட்காந்து படிச்சிட்ருக்கான். ரொம்பவே சின்சராக படிச்சிட்ருக்கான், கிளாஸ்லாம் போட்டு, பார்த்தாலே தெரியுது படிப்பாளி மாதிரி. அவன் பக்கத்தில் போய் உட்காருது. ஜேஹோப்போட ஃப்ரெண்டுக்கு வருது, இது என்னடா என் அழுப்பை அவள் பக்கத்தில் உட்கார்றா, ஃப்ரெண்டாக இருக்கும்டா விடுடா அப்படின்றாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு இந்த மாதிரி ஒர்க் இருக்கு, நீ இன்றைக்கி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குது. அதெல்லாம் முடியாது, உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரா. ப்ளீஸ்ப்பா அந்த ஒரு சைடு மட்டும்தானே ஒன்றுது, இந்த ஒரு சைடு நீ என்னை பார்த்துக்கோ அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது, எனக்கு கரெக்ட் டைமுக்கு படிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போவேணாமா அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்கும்போது ஜேஹோப்புக்கு கோவம் வருது. என்ன இந்த பொண்ணு இவ்வளோ கெஞ்சுது, கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ண மாட்டான், பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாரு. டே இருடா, நீ பாட்டுக்கு அங்கே போய் ஏதாவது பண்ணி விட்டுறாத. நம்ம ஜேஹோப் போயிட்டு அந்த பையனுக்கு முன்னாடி நிற்கிறாரு. என்னடா உனக்கு அவ்வளோ திமிரா, படிப்பாளியாக இருந்தால் ஓவராக பண்ணுவியா அப்படின்னு சொல்லி ஜேஹோப் கேட்குறாரு. கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கியா, இது ரொம்பவே சைலண்ட்டான பிளேஸ், இந்த மாதிரிலாம் இங்கே பேசாத. இந்த பையன் சொல்கிறான். என்னடா ஓவராக பண்ணிகிட்ருக்க, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி ஜேஹோப் கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் எதுவுமே சொல்லாமல் கீழே சைலண்ட்டாக குனிஞ்சிக்கிறான். அந்த பொண்ணு சொல்லுது, அவன் பேர் ஜேகே, அவனை நீங்கள் அப்படி கத்தாதீங்க, அவனுக்கு அதெல்லாம் பிடிக்காது, அது இல்லாமல் அது லைப்ரரி, இந்த மாதிரி பேசாதீங்க ப்ளீஸ், நீங்கள் எனக்கு சப்போர்ட் கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியுது, ஆனால் இந்த மாதிரி பேசாதீங்க, இது லைப்ரரி அப்படின்னு மறுபடியும் சொல்லதா. சரிம்மா நீ போ, உனக்காக நானும் இதோ என் ஃப்ரெண்டும் பார்த்துக்குறோம் அப்படின்றாங்களா. அப்போ தான் அந்த பொண்ணு ஃபஸ்ட் டைம் அந்த பையனை பார்க்குது, அதான் நம்ம ஜேஹோப் ஃப்ரெண்டவே பார்க்குது. நீ போமா, உனக்காக இதோ இவன் எடுத்து வைப்பான் அப்படின்னு ஜேஹோப் சொல்கிறாரா. அந்த பொண்ணு, எனக்கு நீங்கள் பண்ணுவீங்களா, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போதா. ஜேஹோப்போட ஃப்ரெண்டு, நான் பார்த்துக்கிறேன், நீ பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி வழி அனுப்பிக்கிறாரு. ஜேஹோவை பார்த்து சிரிக்கிறாங்க. ஒரு வழியாக என்ன பேச வச்சுட்டியேடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரா. அதை விட நீ இப்போ எல்லாத்தையும் எடுத்து வை, எனக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுடா அப்படின்னு சொல்லி ஜேஹோ ஃப்ரெண்டு கேட்குறாங்களா. அதெல்லாம் முடியாது, உனக்கு அவகிட்ட பேசணும், அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டேன், முடிக்க வேண்டிய கணக்கு ஒன்று பாக்கி இருக்குது, அதை நான் பார்த்துட்டு வரேன், நீங்கள் வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி ஜேஹோப் துரத்தி விடுறாரா. அவங்க ஃப்ரெண்டு போய் எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜேஹோப் ஜேகேக்கு முன்னாடி இருக்க சேரில் உட்கார்றாரு. நம்ம ஜேஹோப் போயிட்டு நம்ம ஜேகேவோட ரேக் இருக்கும்ல, அதான் அவர் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கணும்ல, அந்த சைடு போயிட்டு நிறைய புக்கை எடுத்துகிட்டு வந்து ஜேகேவோட டேபிளுக்கு முன்னாடியே வச்சிட்ருக்காரு. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இவன் எல்லா புக்கையும் எடுத்து வச்சிட்ருக்கான், ஒரு வேளை படிக்க போகிறானோ அப்படின்னு நினச்சிட்டு சைலண்ட்டாக விட்டுறாரு. எடுத்துகிட்டு வந்த புக்கில் ஃபஸ்ட்டு புக்கை பார்க்குறாரு. இது சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வைக்கிறாரு. நெக்ஸ்ட் புக்கை பார்க்குறாரு, இதுவும் சரியாக வராதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 புக்கை கீழே வச்சுருப்பாரு. தென் இந்த சைடு ஒரு 10 வச்சுருக்காரு. தென் டேபிள் மேலே ஒரு 10 புக்கை வச்சுருக்காரு. ஜேகே பார்த்துட்டே இருக்காரு. அப்போ நம்ம ஜேஹோப் வந்துட்டு, என்னை யாரும் பார்க்குற மாதிரி இருக்குது, இது எனக்கு சுத்தமாக பிடிக்காது, நான் படிக்கும்போது யாராவது என்னை பார்த்தாங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது, ஒழுங்காக உன்னோட புக்கை பார்த்து படி அப்படின்னு ஜேஹோப் சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஜேகே சைலண்ட்டாக இருக்கார்.
இந்த புக்கு சரியில்லை, நான் போய் வேறு புக் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரா. ஹே நில் அப்படின்னு சொல்லி ஜேகே கூப்பிடுறாரு. இங்கே சத்தம் போடக்கூடாது உனக்கு தெரியாதா அப்படின்னு ஜேஹோப் கேட்குறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ ஃபஸ்ட்டு இங்கே இருக்க புக்கெல்லாம் எடுத்து ஒழுங்கா எங்கேருந்து எடுத்தியோ அங்கே வை. தேவையில்லாமல் புக்கு எல்லாத்தையும் கலைச்சி போட்டுட்ருக்க. நானும் பார்த்துட்ருக்கேன். ஒரு புக்கை முடிச்சின்னா அதுக்கப்புறம் இன்னொரு புக்கு எடு. நீ பாட்டுக்கு எல்லா புக்கையும் எடுத்துகிட்ருக்க. நீ அடுக்கி வைக்க போகிற. நான் தான் அடுக்கி வைக்கலான்ட்டு இருந்தேன். உனக்கு எதுவும் ஆசையாக இருக்கா என்ன என் புக்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு? சரி இந்த எல்லா புக்கையும் நீ அடுக்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப்போட ஃப்ரெண்ட் எல்லா புக்கையும் எடுத்து வச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வராரு. அவரும் போய் எல்லா புக்கையும் எடுத்து வைக்கவும், சரி வாடா இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்களா. அப்போ ஜேகேவை பின்னாடி திரும்பி ஒரு லுக்கு விட்டுட்டு ஒரு போட்டிருக்க கூலிங் கிளாஸை கீழே இறக்கி, இனிமேவாது என்கிட்ட பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரா. ஜேகே வருது. நில்லுடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹே நான் உன்னோட சீனியர்ஸோ, என்னை நீ ரெஸ்பெக்டோட கூப்பிடு. சீனியர் என்கிட்ட ஒழுங்காக நடந்தா நானும் அவர்கிட்ட ஒழுங்காக நடந்திருப்பேன். ஆனால் நீ சின்ன குழந்தைத்தனமாக நடந்துட்டுருக்க. ஒழுங்கு மரியாதையாக அதை எடுத்து வச்சுட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு ஜேகே சொல்லிட்டாரு. ஐயையோ எனக்கு எந்தெந்த புக்கை எங்கே வைக்கணும்னு தெரியாதே, நான் மாற்றி வச்சுட்டேன்னா அப்புறம் உனக்கு தான் கஷ்டம். இந்த லைப்ரரியன் ஒன்றை தான் திட்டுவார், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பரவாயில்ல, அது என்னோட ப்ராப்ளம். ஒழுங்கு மரியாதையாக நீ வச்சுட்டு போ. நீ மாற்றி வச்சா கூட பரவாயில்ல, எங்கேருந்து எடுத்தியோ அங்கே வை அப்படின்றாரு. இப்போ தானே சொன்னேன் நான் மாற்றி வச்சுட்டேன்னா எனக்கு தெரியாது பரவாயில்லையா அப்படின்றாரு. ஜேகே கோவமாக வருது. ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு, இனிமேல் இந்த சைடே வராத அப்படின்றாரா. ஓ நீ வராதன்னு சொல்லிட்டல, எனக்கு இப்போ தான் இங்கே வரணுன்னே தோணுது. இனிமேல் நான் லைப்ரரிக்கு டெய்லி வருவேன், டெய்லி ஒன்றை பார்ப்பேன், இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவேன். நீ தான் அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. ஜேகேக்கு கோவம் வருது. பட் இருந்தாலும் அமைதியாக இருக்கார். ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எந்த யூனிவர்சிட்டி போனாலும் எனக்குன்னு இந்த மாதிரி வருவாங்களா. ஆல்ரெடி நான் முன்னாடி படித்த யூனிவர்சிட்டி பிடிக்காம தான் இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணேன். யாருக்கிட்டேயுமே தெரியாமல் அமைதியாக நான் பாட்டுக்கு இருந்துட்டு போகணுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஏன் எனக்கே எல்லாம் இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பழைய விஷயம் ஒன்று நினச்சி பார்க்குறாரு. இனிமேல் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இனிமேல் அவன்கிட்ட இந்த மாதிரி வேலை வச்சுக்கிட்டானா அவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணுமோ அந்த மாதிரி புரிய வைக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து எடுத்து அடுக்கி வச்சிட்ருக்காரு. தென் அப்படியே அந்த லைப்ரரிக்கு உள்ளே இருந்து பார்த்தா வெளியே இருக்க எல்லாமே தெரியும். டிரான்ஸ்பரண்ட்டாக தான் அந்த கிளாஸ் இருக்கும். அது வழியாக பார்த்துட்ருக்காரா. ஒரு மாதிரி சேடாக நின்றுட்டுருக்காரு. அந்த வழியாக நம்ம ஜேஹோப்போட ஃப்ரெண்டும் போகிறாங்க. இதை நம்ம ஜேகே பார்த்துட்டு திரும்பிக்கிறாரு. அப்போ நம்ம ஜேஹோப் அதை நாக் பண்ணி கூப்பிட்றாங்களா. ஜேகேவும் பக்கத்தில் வந்து பார்க்குறாங்க. நம்ம ஜேஹோப் கிஸ் பண்ணுற மாதிரி சிம்பிள் காட்டுறாரா. இதை பார்த்தோன்னே ஜேகே இப்படி முழிக்கிறாரு. என்ன இவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. நம்ம ஜேஹோப் பக்கத்தில் இருக்கவனை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு அந்த பையனை கூப்பிடு அப்படின்றாங்களா. அந்த பையனும் ஜேகேவை கூப்பிட்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒருத்தன் கூப்பிட்றான் பாரு அப்படின்றாங்க. ஜேகே இப்படி திரும்பி பார்க்கும்போது மறுபடியும் ஃப்ளையிங் கிஸ் கொடுக்குறாரு. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அட என்ன இவன் இப்படி நடந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறாரு. தென் ஜேகே அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவர் கிளம்புறாரு. யூனிவர்சிட்டிக்கு வெளியே வராரு. பார்த்தா அந்த இடத்துல ஜேஹோப்போட ஃப்ரெண்டும் நின்றுட்டுருக்காங்க. ஜேகே அப்படியே கீழே குனிஞ்சிட்டே போகிறாரு. நீ ஒரு பையன் தானே, பையன் எப்படி நடக்கணும், நீ என்ன கீழே குனிஞ்சு நடந்துட்டுருக்க, இப்படிலாம் நடக்காது அப்படின்னு ஜேஹோப் சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஜேகே திரும்பி பார்க்குறாங்க. உன்கிட்ட தானே பேசிகிட்ருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டுருக்க, உனக்கு என்ன அவ்வளோ தும்புற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ஜேகே அப்போ எதுவும் சொல்லாமல் ஹெட்செட்டை எடுத்து காதில் மாட்டிட்டு போகிறாங்க. இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் வேகமாக ஓடி போய் ஹெட்செட்டை எடுத்து அவர் காதில் வச்சுக்கிறாரு. உனக்கு இப்போ என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாங்க. நீ ஏன் இவ்வளோ ரூடாக ஆட்டிடியூடாக இருக்க, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நீ சின்ன பையன் தான், ஸோ உன் லைஃப்பை கொஞ்சமாவது என்ஜாய் பண்ணு, ஏன் இப்படி இருக்க. உலகத்தில் எத்தனையோ பேர் கஷ்டமாக லைஃப்பை என்ஜாய் பண்ணாமல் இருக்காங்க. அவங்கள கேட்காம நீ ஏன் என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே சோகமான ஃபேஸோடு இருக்கிறது நீ மட்டும்தான். நீ சிரிச்சா அழகாக இருப்ப, ஸோ சிரி அப்படின்றாரு. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போகிறாரு. சரி நாளைக்கு நான் கிளாஸில் வெயிட் பண்ணுறேன், வந்துரு. என் கிளாஸ்க்கு நீ எதுக்கு வெயிட் பண்ணணும், ஏன்னா நான் உன்னை பார்க்கறதுக்காக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் அங்கேருந்து பைக்கில் கிளம்புறாரு. ஜேகே ஒரு மாதிரி ஐயோ இவனுக்கு என்ன தான் பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜேகேவோட கிளாஸில் க்ரௌடாக இருக்குது. என்னடா நம்ம கிளாஸில் க்ரௌடாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே பார்த்துட்ருக்காரு. உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே இருக்க நம்ம ஜேகேவோட கிளாஸ் லீடர் சொல்கிறாங்க, இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு செமினார் எடுக்க போகிறது ஜேஹோப் சீனியர் தான். அங்கே நம்ம ஜேஹோப்க்கு நிறையவே ஃபேன்ஸ் இருப்பாங்க. அதனாலவே நம்ம ஜேஹோப்பை எல்லாமே மறைச்சிட்டு நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஜேகே அவர் பாட்டுக்கு சைலண்ட்டாக போய் உட்கார்றாரு.
இன்றைக்கி நான் உங்களுக்கு செமினார் தான் எடுக்க போகிறேன். ஆனால் சப்ஜெக்டை பற்றி கிடையாது, உங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை பற்றி தான். ஸோ எல்லாருமே கிரவுண்ட் போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அங்கே ஒரு சிலர் மட்டும் வரமாட்டாங்க. அதில் நம்ம ஜேகே ஒருத்தர். இங்கே இருக்க எல்லாருமே வந்தாகணும், இதை வச்சு தான் நான் மார்க்கே உங்களுக்கு சார்கிட்ட கொடுக்க போகிறேன் அப்படின்றாங்க. நம்ம ஜேகே எனக்கு அப்படிப்பட்ட மார்க்கே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. இப்போ நீ மட்டும் வரலைன்னு வச்சுக்கவேன், இங்கே இருக்க பசங்களை வச்சு அப்படியே தூக்கிட்டு போயிடுவேன், இல்லைனா நான் தூக்கிட்டு போயிடுவேன், பரவாயில்லையா அப்படின்றாரு. இல்லை ஒன்றும் வேணாம், நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வராரு. தென் நம்ம ஜேஹோப் அப்படியே சிரிக்கிறாரா பார்த்து, இவனுக்கு என்ன தான் வேணுமோ, எதுக்கு என்கிட்டே வம்பு வச்சுக்கிறான், எவ்வளோ கிளாஸ் இருக்கு, என் கிளாஸ் மட்டும் இவனுக்கு கணக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு போகிறாரு. என்ன யாரோ ஒருத்தர் புலம்பிட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் பின்னாடி வந்து கேட்குறாரு. ஜேகே அப்படியே பார்த்து மறைச்சிட்டு முன்னாடி போகிறாரு. அந்த இடத்துக்கு நம்ம ஜேஹோப்போட ஃப்ரெண்டுமே வராங்க. இதே கிளாஸ் தானே அந்த பொண்ணும். ஸோ அந்த பொண்ணை சைட் அடிக்கிறதுக்காகவே வந்திருக்காரு. சரி, இன்றைக்கி நம்ம ப்ளே பண்ணுற ஃபஸ்ட்டு கேமோட பேர் ரன்னிங் ரேஸ். ஸோ யார் யாரெல்லாம் கலந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு சிலர்லாம் நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பட் இந்த கேங்கில் ஜேகே வரலை. சரி, உங்களுக்கெல்லாம் போட்டி வைப்போன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே போட்டி வைக்கிறாங்க. தென் இதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன கேம்ஸ் இருக்கோ அந்த கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இதில் யார் நல்லா இருக்காங்கன்னு பார்த்து நான் மார்க்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் சொல்கிறாரா. தென் நெக்ஸ்ட்டு நம்ம ஜேகே மட்டும் எந்த ஒரு கேம்லேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. ஜேஹோப்புக்கு இதனால ஒரு மாதிரி இருக்குது, இவன் ஏன் இப்படியே இருக்கான், கொஞ்சம் கூட யாரு கூடயுமே அட்டாச் ஆகாமல் இருக்கான், ஒரு வேளை இவனுக்கு எந்த கேம்ஸுமே வராதோ, படிப்பு மட்டும்தான் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பக்கத்தில் போய் நிற்கிறாரு. என்ன பயந்துட்டியா, உனக்கு எந்த கேம்ஸுமே வராதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, இங்கே வர சொன்னீங்க வந்துட்டேன், என்னால் கேம்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நீ பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணும், இல்லைனா உன்னை தூக்கி அப்படியே போட்டுரும் பார்த்துக்கோ அப்படின்றாரு. என்கிட்டயே வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு. ஆமாம், நீ பார்க்க குழந்த மாதிரி, உன்னை அப்படியே தூக்கி இப்படி போட்டுரும் அப்படின்னு ஜேஹோப் சொல்கிறாரா. நீங்களா என்னை தூக்கி போட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு. ஓ, உன்னால் என்னை தூக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. முடியுமே, சரி வாங்க அப்போ ஜூடோ வச்சுக்கலாம் அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. யாருக்கெல்லாம் இங்கே ஜூடோ தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2-3 பேர் கை தூக்குறாங்க. ஜேஹோப்புக்குமே தெரியும். தென் இவங்க 4 பேருமே கேம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அந்த 2 பசங்களுக்கு வைக்கிறாங்க. அதில் ஒரு பையன் தோற்று போயிடுறான். ஸோ அந்த பையன் கூட நம்ம ஜேகே பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. இதில் நம்ம ஜேகே அசால்ட்டாக தூக்கி அந்த பையனை போட்டுடுறாரு. எல்லாமே வாவ் அப்படின்னு பார்க்குறாங்க. ஜேஹோப் கூட அப்படி பார்க்குறாரு. நீ அந்த பையனை அசால்ட்டாக போட்ட, முடிஞ்சா என்ன தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் வந்து நிற்கிறாரு. ஜேகே அப்படியே தூக்கிடுறாரு. ஜேஹோப் கத்துறாரு, என்னை விடு விடுன்னு சொல்லிட்டு. இனிமே என்கிட்ட வச்சுப்பீங்களா சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. அதெல்லாம் இல்லை, நான் வச்சுக்க மாட்டேன், என்னை விட்டுரு அப்படின்ட்டாரா. விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி போட்டுடுறாரு. ஜேஹோப்புக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜேஹோப் பின்னாடி போய் ஹக் பண்ணிட்டு, இப்போ முடிஞ்சா என்னை பிடி பார்ப்போம் அப்படின்றாரா. அப்படியே நம்ம ஜேஹோப்போட வெஸ்ட்டில் கையை வச்சு இந்த சைடில் அப்படியே தூக்கி போட்டுடுறாரு. ஜேஹோப்புக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே இனிமேல் என்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. எங்கே போகிற, இந்த கேம் மட்டும்தானே உனக்கு தெரியும், மற்ற கேம்லாம் தெரியுமா, ஏன் திருப்பி என் கூட விளாடணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தென் நம்ம ஜேஹோப் இல்லை நீ கிளம்பு, உனக்கு தான் ஃபஸ்ட்டு மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் வந்து ஜேகேக்கு தான் ஃபஸ்ட்டு மார்க் போட்டு விடுறாரு. தென் இந்த மற்ற கேம்ஸ் எல்லாம் நம்ம ஜேஹோப்போட ஃப்ரெண்டோ இன்னும் 2 பசங்களும் கவனிச்சிட்ருக்காங்க. அதான் சீனியர்ஸ்லாம். நம்ம ஜேஹோப் வந்துட்டு ஜேகே பின்னாடியே போயிட்டுருக்காரு. இப்போ நீங்கள் எதுக்கு என் பின்னாடி வரீங்க, நான் நினச்சேன் நீ படிப்பில் மட்டும்தான் நல்லா இதாக இருக்க, உனக்கு அவ்வளோவா ஸ்ட்ரென்த்து கிடையாது அப்படி இப்படின்னு நினச்சேன். ஆனால் நீ ரொம்பவே டேலண்டடாக இருக்க. டேலண்ட் மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம், சிரிக்க மாட்டேங்கிறியே. ஒரு மனுஷனுக்கு சிரிப்புங்கிறது முக்கியமான ஒன்று. அதை மட்டும் அவன் இழந்துட்டானா அவனுக்கு எல்லாமே இழந்த மாதிரி இருக்கும், என்ன இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாரா. நீங்கள் இப்போ என்ன சொல்ல வரீங்க, நான் சிரிக்கணுமா, ஆனால் எனக்கு சிரிக்க எந்த ரீசனுமே இல்லையே, ரீசன் இருந்தால் தான் சிரிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் கேட்குறாரு. என்ன அப்புறம் லூஸு மாதிரி எதையாவது நினச்சிட்டு அந்த மாதிரி சிரிக்க சொல்கிறீங்களா, உனக்குன்னு ஏதாவது ஒரு ஹாப்பி மொமெண்ட் நடந்திருக்குல்ல அப்படின்னு ஜேஹோப் கேட்குறாரு. இது வரைக்கும் என் லைஃப்பில் அப்படி ஒன்று நடந்ததே கிடையாதே நான் சிரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே சொல்கிறாரு. இதை கேட்கும்போது ஜேஹோப்க்கு ஒரு மாதிரி இருக்கு. உண்மையாலுமே வா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. ஆமாம், ஒரே ஒரு டைம் நான் லைட்டாக சிரித்தேன், அது உங்களால் தான் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. ஏன்னா என்னாலவா. ஆமாம், என்கிட்ட யாருமே இப்படிலாம் வந்து பேசுனது கிடையாது. அப்படியே பேசினாலும் என் அழகை பார்த்து, அப்புறம் நான் இவ்வளோ நல்லா படிக்கிறேன்ல, இதனால் என்கிட்ட நிறைய பேர் வந்து பேசுவாங்க. அதாவது என்கிட்ட இருக்க வெளி அழகையும் என்னோட மற்ற டேலண்ட்டையும் பார்த்து மட்டும்தான் பேசுவாங்க. ஆனால் நீ வந்து என்னை பிடிக்காம, அதாவது நான் மற்ற பொண்ணுக்கிட்ட இப்படி நடந்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தில் வந்து பேசினேன். அதுக்கப்புறம் நீ அந்த ஃப்ளையிங் கிஸ்லாம் கொடுத்தல்ல, அப்போ எனக்கு சிரிப்பு வந்துச்சு. நான் யாருக்குமே தெரியாமல் சிரித்தேன்.
அப்போ தான் நானே ரியலைஸ் பண்ணேன் என்னோட சந்தோஷத்தை நான் எனக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சுருக்கேன். இனிமே யாரும் இருக்க மாட்டாங்கல்ல என்னோட இந்த சந்தோஷத்தை வெளிக்கொண்டு வர அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் நீ மறுபடியும் என் கிளாஸ்க்கு வந்த. நான் உன்னை பார்த்தோன்னே சிரிக்கணும்னு தோணுச்சு. ஆனால் அப்படியே ஆஃப் ஆகிட்டேன். ஆனால் நீ என் முன்னாடி சிரிச்சது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகப் கேட்குறாரா. அது அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போகிறாரு. இரு எதுக்கு இப்படி என்கிட்ட போகிறதுலே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது எனக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரா. அது நீ இப்போ ஃபஸ்ட் இயர் தானே படிக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் இழுத்துட்டு போகிறாரு. அங்கே 2 ரோஸ் பூத்துருக்கா. அதில் 2 ரோஸை பறித்து இந்தா இதில் இருக்க ஒன்று உனக்கு இன்னொன்று எனக்கு அப்படின்றாரு. ஏன் எதனால் எனக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க எனக்கு புரியலை. ஏன்னா என்னோட சந்தோஷம் இந்த ஃப்ளவர், உன்னோட சந்தோஷம் அந்த ஃப்ளவர். என்ன சொல்ல வரீங்க? நம்ம சந்தோஷமோ இல்லை நம்ம சோகமோ நம்ம கையில் தான் இருக்குது, மற்றவங்க கையில் இல்லை. நீ சேடாக தான் இருக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கவேன், சேடாக மட்டும்தான் இருப்பேன். சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி எல்லாத்துக்கிட்டேயும் பேசு. மற்றவங்கக்கிட்ட அதாவது உனக்கு பிடிக்காதவங்க கிட்ட இல்லை, உனக்கு யாரை நம்பணும்னு தோணுதோ யாரை பிடிச்சிருக்குன்னு தோணுதோ அவங்கக்கிட்ட பேசு. அவங்க கூட இருக்கும்போது நீ ஹாப்பியாக இருக்கலாம். உன்னை அறியாமலே நீ ஃபீல் பண்ணுவ அந்த சந்தோஷத்தை அப்படின்னு சொல்கிறாரா. அந்த ஃப்ளவரை நம்ம ஜேகே இப்படியே பார்த்துட்டு கீழே போடுற மாதிரி போகிறாரா. அதுக்குள்ளே எப்படி உன்னோட சந்தோஷத்தை நீ விட்டு கொடுக்கலாம், விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதோ என் கையில் இருக்குல்ல இந்த பூவோட ஹாப்பினஸ்ஸை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பக்கத்தில் ஃபேஸ் கிட்ட கொண்டு வராரா. என்ன பண்ணுறீங்க, இந்த ஸ்மெல் ஐயோ நல்லா பாரு அப்படின்றாரு. அதை ஸ்மெல் பண்ணிட்டு நல்லா தான் இருக்குது, ஏன்னா ரோஸ் ஸ்மெல்ல. பார்த்துக்கோ, இந்த ரோஸ் இன்ன வரைக்கும் இங்கே இருந்துச்சு, ஆனால் ஒரு டைம் அது நீ பார்த்தியா இந்த ஸ்மெல்லை நீ ஃபீல் பண்ணுறப்போ உன்னை அறியாமலே நீ சிரிச்ச அப்படின்றாரு. என்ன நான் சிரிச்சேனா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்றாரா. அப்போ லைட்டாக நம்ம ஜேகே சிரிக்கிறாரு. பாரு நீ சிரிக்கும்போது ரொம்பவே க்யூட்டாக இருக்க அப்படின்றாங்க. நம்ம ஜேகே அப்படியே ஷை ஆகுறாரு. நீ ஷை ஆகும்போது இன்னுமே க்யூட்டாக இருக்க அப்படின்றாங்களா. இதோ என்னோட ரோஸ் இருக்குல்ல இந்த ரோஸோட ஹாப்பினஸ்ஸை நான் உனக்கு கொடுத்தேன், பாரு உன் ஃபேஸில் எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோனை எடுத்து அப்படியே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு ஜேகேவை. இப்போ எதுக்கு என்ன ஃபோட்டோ எடுத்தீங்க? ஆமாம், இந்த உன்னோட சந்தோஷமான ஃபேஸை நீ பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப்போட ஃபோனை எடுத்து காமிக்கிறாரு. அதில் ஜேகே அவ்வளோ அழகாக இருக்காங்க சிரிச்ச ஃபேஸோட. இந்த ஃபோட்டோ உனக்கு வேணுமா அப்படின்னு ஜேஹோப் கேட்குறாரு. இல்லை எனக்கு வேணாம், ஏன்னா எனக்கு ஹாப்பியாக இருக்கணும்னு தோணலை. இல்லை இந்த ஃபோட்டோவை நீ வச்சுக்கோ, இந்த ஃபோட்டோவை நீ எப்போல்லாம் பார்க்குறியோ அப்போ உனக்கு என் ஞாபகம் வரணும், ஏன் கூட இருந்த இந்த மொமெண்ட் ஞாபகம் வரணும். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் இதை நினச்சி நீ சிரிப்ப, ஐ மீன் சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சரி எனக்கு இந்த ஃபோட்டோவை சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை கேட்குறாரா. உன்னோட நம்பர் இல்லாமல் நான் எப்படி உனக்கு சென்ட் பண்ணுவேன், உன் நம்பரை கொடு அப்படின்றாரு. நான் ஏன் நம்பரை தரணும், உன் நம்பரை கொடுத்தா தானே இந்த ஃபோட்டோ சென்ட் பண்ண முடியும். தென் நம்ம ஜேகே சிரிச்சுக்கிட்டே அவரோட நம்பரை ஷேர் பண்ணிச்சாரு. ஆர்மிஸ் இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். வெண்ணிலா ஒன்னே ஒன்று, சூரியனும் ஒன்னே ஒன்று, வாழ்க்கையும் ஒன்னே ஒன்று, வாழ்ந்து பாரம்மா. பூவென்றால் வாசம் எடு, தீ என்றால் தீபம் எடு, எதிலுமே நன்மை உண்டு, வாழ்ந்து பாரம்மா. அடக்கோடை ஒரு காலம், குளிர் மலை ஒரு காலம், இது காலம் தரும் ஞானம். ஓ அட இன்பம் ஒரு பாடம், வரும் துன்பம் ஒரு பாடம், இதை ஏற்றுக்கொண்டு போன மனம் எப்போதும் பாடும். மனசாட்சி என்பது ஆட்சி செய்கையில் வீழ்ச்சி இல்லையம்மா. இந்த இடத்துல நம்ம ஜேஹப் கிட்ட சிரிச்சுக்கிட்டே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம ஜேஹப் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதோ இதுக்கு தான். ஆறுதல் நீயும் சொல்ல மாறினேன் மெல்ல மெல்ல, ஆனந்த கண்ணீர் மட்டும் எந்தன் கண்ணோடு, வரும் சோகம் ஒரு மேகம் அது சொல்லாமலே போகும், என்ற சந்தோஷம் தான் வானம். வரும் காலம் நேரம் மாறும், புது தென்றல் வந்து சேரும், சில காயங்களும் மாறும், மனம் உன்னோடு ஆடும், இந்த வெள்ளை மனசும் பிள்ளை வயசும் கொள்ளை இன்பமடி. ஜேஹோப் கிட்ட கேட்குறாரு. நீங்கள் உண்மையாலுமே எங்கள் கிளாஸ்க்கு செமினார் எடுக்க தான் வந்தீங்களா? ப்ரொஃபஸர்ஸ்லாம் யாரும் எதுவும் சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கே இன்னைக்கு ப்ரொஃபஸர்ஸ்லாம் வரவே இல்லை, ஏன்னா எல்லாரும் ஒரு மீட்டிங்னு சொல்லி வெளியே போயிருக்காங்க. ஜூனியர்ஸ் எல்லாம் எங்களை பார்த்துக்க சொன்னாங்க, அதுக்காக தான் நாங்கள் வந்தோம். உன்னை எப்படியாவது மற்றவங்க கூட மிங்கிள் ஆக வைக்கணும், கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணுங்கிறதுக்காக தானே இந்த வேலையை பார்த்தது. எனக்காகவும் ஒருத்தர் இருக்காங்கிறது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அது இந்த இடத்துல இப்படி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நடந்து போகிறாரா. நெல்லை எதுக்கு இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்க, உனக்கு தான் இன்றைக்கி உங்கள் ப்ரொஃபஸரும் வர மாட்டாரே, அப்படி என்ன நீ படித்தே ஆகணுமா? ஆமாம், படிப்பு தானே இப்போதைக்கு முக்கியம்.
அது முக்கியம்தான். அப்புறம் இந்த யுனிவர்சிட்டி லைஃப் இப்போ போச்சுன்னா திருப்பி கிடைக்கவே கிடைக்காது. அது ஃபஸ்ட் இயரில் நீ எவ்வளோ சந்தோஷமா இருக்கியோ அது லைஃப் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போவே ஹாப்பியாக இருந்துக்கோ அப்படின்றாரு. ஆனால் ஹாப்பியாக இருக்க மாதிரி எனக்கு எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸும் அப்படி இங்கே இல்லையே. ஏன் உனக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது? நான் உங்களை ஃப்ரெண்டாக நினைக்கவே இல்லை. ஏன்னா நீங்கள் என்னோட சீனியர். ஓ அப்படியா! உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லி நிற்கும்போதே கரெக்டாக அங்கே ஜேகே பக்கத்தில் நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஜூடோவில் செம்மையாக பண்ணியிருப்பார்ல. ஸோ எங்களுக்கும் சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து நிற்கிறாங்க. எனக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும், எனக்கு அதுக்கு டைம்லாம் இல்லையே. ஏன் எங்களுக்காக ஒரு 1/2 ஒதுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கிளாஸ்மேட்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஓ உங்களுக்கு 1/2 ஒதுக்கணுமா? அப்படின்னா யூனிவர்சிட்டி முடிஞ்சு அவன் 1/2 வெயிட் பண்ணுவான் கிரவுண்டில். ஸோ நீங்கள் அங்கே வந்து மீட் பண்ணிக்கோங்க அவனை அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் அங்கேருந்து கிளம்புறாரா. என்ன இவன் பாட்டுக்கு இப்படி கோத்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் பின்னாடியே ஜேகே போக ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுக்கு என்ன கேட்காம இந்த முடிவெல்லாம் எடுத்த? நீ பாட்டுக்கு அவனுங்கிட்ட அதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்ட. ஆமாம் உனக்கு தானே ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லைன்னு சொன்னேன். ஸோ இது மூலமாக நீ ஃப்ரெண்ட்ஸை உருவாக்கிக்கோ, அவனுங்க வருவானுங்கல்ல, அப்போ நல்லா ஜாலியாக பேசு, நல்லா பண்ணு அப்படின்றாரா. அதெல்லாம் என்னால் எப்படி முடியும்? உன்னால் முடியும், நான் வேணா உன் கூடவே இருக்கேன் அப்படின்றாரு. எப்படி சொல்கிற? யூனிவர்சிட்டி முடிஞ்சு நான் வேணா உன் கூட வந்து அங்கே நிற்கிறேன் அப்படின்றாரா. அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து நிற்கிறாங்க. அப்போ நிறைய பொண்ணுங்க வேற வராங்க. நாங்களும் இதில் வந்து சேர்ந்துக்கிறோம் அப்படின்றாங்க. ஐயையோ என்ன பண்ணுறது அப்படிங்கும்போதே கரெக்டாக அந்த இடத்துல ஜேஹோப்போட ஃப்ரெண்டு வராங்களா. நீ ஓகே சொல்லு ஜேகே, ஓகே சொல்லு, நான் வேணா கேர்ள்ஸை பார்த்துக்கிறேன், நீ வேணா பாய்ஸை பார்த்துக்கோ அப்படின்றாங்களா. அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தேவை கிடையாது, எங்களுக்கு ஜேகே தான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு இந்த பொண்ணுங்க சொல்லுதுங்க. பாத்தியா உனக்கு கேர்ள் ஃபேன்ஸ் கூட வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஜேஹோப் சொல்கிறாரா. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல, நான் எப்படி இதெல்லாம் சொல்லி தருவான் அப்படிங்கும்போது நம்ம ஜேஹோப்போட ஃப்ரெண்டை ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார்ல, அந்த பொண்ணு அங்கே வருதா. ஓகே சொல்லுடா எப்படியாவது ஓகே சொல்லு, நாங்கள் வேணால் பார்த்துக்குறோம், உனக்கு ஜேஹோப் உன் கூட இருக்கணும்ல அப்படின்றாரா. ஆமாம் அப்படின்னு ஜேகே சொல்கிறாங்க. அப்போ நான் இதை பண்ணி ஆகணும் அப்படின்றாங்க. ஜேகே வர வழி இல்லாமல் ஒத்துக்கிறாரு. தென் ஈவினிங் ஆகுது. நம்ம ஜேஹோப் வந்துட்டு சரி போகலாம் அப்படின்னு நினைக்கும்போது ஜேஹோப்புக்கு ஒரு ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் ஃபோன் எடுத்துகிட்டு முன்னாடி போயிட்டுருக்காரு. ஜேகே கால் பண்ணுறாங்க. ஜேஹோப் எடுக்கவே இல்லை. என்னாச்சு இவன் காலை எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடாக நின்றுட்டுருக்காரு. அப்போ ஜேஹோப் அங்கே வந்து நிற்கிறாரு. என்ன ரொம்ப சேட் ஆகிட்ட போல், நான் வரமாட்டேன்னு பயந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. அப்புறம் ஏன் உன் ஃபேஸ் இவ்வளோ டல்லாக இருக்குது? அது வந்து ஆமாம் நீ வராமல் போயிடுவியோன்னு நான் பயந்துட்டேன். அது எப்படி? நான் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டேன்னா அதை நிறைவேற்றாம விட மாட்டேன். இதில் நீ எனக்கு ரொம்பவே பிடிச்ச பர்சன் வேறு. ஸோ நான் எப்படி உனக்கு செய்யாமல் போவேன் அப்படின்னு சொல்கிறாரா. அப்போ நம்ம ஜேகே சிரிக்கிறாரு. இதே மாதிரியே நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்றாங்க. தென் 2 பேரும் உள்ளே போகிறாங்களா. அந்த இடத்துக்கு யாருமே வரல. 2 பேரும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன இவங்க ஆளவே காணோம் அப்படின்ட்டுருக்காங்க. இதே அங்கே ஜூடோ கிளாஸ் வேறு ஒன்று தனியாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஜெஹோப்போட ஃப்ரெண்டும் அந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. சேம் டைம் என்னடா இவங்களும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிருக்காங்க. சரி நம்ம கால் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு ஜேஹோப்போட ஃப்ரெண்டு ஜேஹோப்க்கு கால் பண்ணுறாங்க. என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? இவ்வளோ நேரமாக நாங்கள் உங்களுக்காக இந்த ஜூடோ கிளாஸ் ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் நீங்கள் வரவே இல்லை, எங்கே தான் இருக்கீங்க? ஐயோ நீ அவன்கிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. இல்லை நம்ம கிரவுண்டில் தானே பிளான் பண்ணியிருந்தோம், அந்த பசங்க கிட்ட கூட நான் சொன்னேனே, ஒரு வேளை இவன் பிளானை வேறன்னு சொல்லிட்டு மாற்றி விட்டுருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. நீங்கள் எப்படா நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க இந்த கிரவுண்ட்லன்னு சொல்லிட்டு? ஜூடோ கிளாஸில் தானே நடக்கும், ஸோ அதனால் நான் இங்கே வந்துட்டேன். ஆனால் ஜூடோ கிளாஸ் ரூமையே பூட்டிட்டாங்களேடா, சாருக்கிட்ட மட்டும் தானே சாவி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அது நான் எடுத்துட்டேன்டா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களா. தென் இவங்க 2 பேரும் அங்கே போகிறாங்க. போகிற வழியில் ஜேஹோப்பையே பார்த்துட்டு போகிறாங்க. அதுக்கு நம்ம ஜேஹோப் திரும்பி நீ எதுக்கு என்னவே பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. அது வந்து நீ நீ அப்படின்றாங்க. உனக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ சொல்லு அப்படின்றாங்க. ஜேகே அந்த இடத்துல நின்று எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. ஏன்னா என் லைஃப்பில் இவ்வளோ ஒரு சந்தோஷத்தை, எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸை கொண்டு வந்த ஒரே பர்சன் நீ தான், எனக்குன்னு ஒரு ரிலேஷன்னா அது நீ தான் அப்படின்றாங்களா. ஜேஹோப்புக்கு அது வந்து என்ன நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. ஏன் அப்படி இதாக இருக்க? நான் உன்கிட்ட லவ்வை சொல்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்றாங்க. என்னை மன்னிச்சிரு, நான் எனக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணு மேலே லவ் இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவள் தான் எனக்கு கால் பண்ணா, அவள் தான் என்னை கூப்பிட்ருந்தா அப்படின்றாங்க. அப்படி நம்ம ஜேகே மனசு உடஞ்சி போயிடுது. இப்போ தான் நான் சிரிக்க ஆரம்பித்தேன், அதுக்குள்ளே என்னோட சந்தோஷத்தை எடுத்துட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு
மனசுக்குள்ளேயே புலம்பிகிட்ருக்காரா. இந்த டைம் நம்ம ஜெயஹோப் என்னை மன்னிச்சிரு, அவன் எனக்கு மறுபடியும் கால் பண்ணுறா, நான் உன்னை எப்படியாவது மோட்டிவேட் பண்ணி அவங்கக்கிட்ட விட்டுட்டு கிளம்பலான்னு தான் நினச்சேன். பட் நீ ஆனால் என்கிட்ட இந்த மாதிரி சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் பக்கமே வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்னடா இவன் இப்படி சொல்கிறானேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு போகலாமா வேணாமா நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஜேஹோப் திரும்பி, உனக்கு நான் மட்டும் இல்லை, இங்கே நிறையவே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள ஏமாத்திராதா, ஏன்னா அவங்க உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரா. நம்ம ஜேஹோ அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஜேகே ஒரு மாதிரி சேடாக அங்கேருந்து போயிட்டுருக்காரு. தென் அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்கெல்லாம் ஜேஹோப் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜேஹோ அவன் அவன் அவங்க வீட்டுக்கு போயிட்டான் அப்படின்றாங்க. என்ன ஜேஹோ வீட்டுக்கு போயிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. ஜேகே உள்ளேருந்து வந்ததுக்கப்புறம் எல்லாம் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. சாங்ஸும் ப்ளே ஆக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜேஹோப் அப்படியே முன்னாடி நடந்ததை அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு. ஜேஹோப் கால் பண்ணணுன்னு சொல்லிட்டு தனியாக போயிருப்பார்ல, அது வேறு எதுக்கும் இல்லை, நம்ம ஜேகேவை தனியாக கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் ஜேஹோப்போட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல நிறைய டெக்கரேட் பண்ணி ஜேகேக்காக பர்த்டே கேக்காக எல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. இதனால தான் ஜேஹோப் பேசியிருப்பார். இப்போ நம்ம ஜேகே கிட்ட சொன்னதும் பொய் தான். அதான் நான் வேறு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பார்ல, அதுவும் பொய் தான். இப்போ அந்த இடத்துல அதை யோசிச்சுக்கிட்டே நம்ம ஜேஹோப் கையில் கேக்கோட வந்துட்டுருக்காரு. இதை பார்த்த உடனே ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. நீ மறந்துட்டியா, இன்றைக்கி தான் உன் பர்த்டே அப்படின்றாங்க. ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் நினைக்கிறாரு. ஏன்னா ஜேகேக்கு இது வரைக்கும் யாருமே பர்த்டே விஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க, கொண்டாடி இருக்க மாட்டாங்க. இதுதானே ஃபஸ்ட்டு. ஸோ ஜேகேவோட கண்ணெல்லாம் கலங்குது. ஜேஹோப் பக்கத்தில் போகலான்னு நினைக்கிறாரு. பட் எல்லாமே இருக்காங்களே, ஸோ போக முடியல. இப்போ நம்ம ஜேஹோப் போய் பக்கத்தில் வந்து ஹாப்பி பர்த்டே ஜங்குக் அப்படின்றாரு. என்னை மன்னிச்சிரு, உன்னை நான் கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக அப்படி சொல்லலை, ஏன்னா அப்போ தானே இங்கேருந்து போக முடியும், நான் கேக் வாங்கணும்ல, அதுக்காக தான் இப்படி பண்ணேன் அப்படின்றாரா. அப்போது உண்மையாலுமே உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையான்னு கேட்குறாங்களா. இல்லை, ஏன்னா நீ தானே என் பாய் ஃப்ரெண்ட், நான் எப்படி உன்னை விட்டு இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்க முடியும், அப்புறம் நீ என்னை அடிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது எப்படி நான் அடிக்க முடியும், உனக்கு பிடிச்சது தானே நீ பண்ண முடியும் அப்படின்றாரு. அப்போல்லாம் நீ என்னை விட்டுறக்கூடாது, ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்கிட்ட லவ்வை சொல்லிட்டல, என்னை மன்னிச்சிடு, நீ சொல்லும் போது நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்றாரா. தென் ஜேஹோப் வந்துட்டு கையில் ரிங்கை வச்சு அப்படியே ஜேகேக்கு அந்த இடத்துல ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஜேகேவோ அப்படியே கோவமாக நிற்கிறாரு. எதுக்கு நீ இவ்வளோ கோவமாக இருக்க, உன் லவ்வை ரிஜெக்ட் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால் இல்லை, நீ வேறு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை அப்படியே ஹர்ட் பண்ணிட்டேன், இது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்றாரா. என்னை மன்னிச்சிடு, நான் வேணும்னு அப்படி சொல்லலை அப்படின்றாங்க. அதுக்கு ஜேகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பட் 2 நாளைக்கு உன்கிட்ட பேசவே மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்களா. ஐயோ டார்லிங், நீ கோச்சிக்காத, ரொம்பவே க்யூட்டாக இருக்குது, நான் எப்படி உன்கிட்ட 2 நாள் பேசாமல் இருப்பேன் சொல்லு அப்படின்றாரா. நீ தானே வேறு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன கஷ்டப்படுத்தினேன், அப்போ அது எனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு தான் மன்னிப்பு கேட்குறேன், நீ ப்ளீஸ் இந்த கேக்கை கட் பண்ணி நம்மளோட இந்த ஃபைட்டை முடிச்சுக்கலாம் அப்படின்றாரு. அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்றாங்களா. அங்கே இருக்கவங்களாம் சாரி, எங்கள் மேலே என்ன தப்பு இருக்கு, நான் தான் இந்த பிளானை கொடுத்ததே அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப்போட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அப்போ உன் மேலே தான் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே முறைக்கிறாரு. நீ இப்படி முறைச்சே என்னை கொல்லாதடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேஹோப்போட ஃப்ரெண்டு சொல்கிறாரா. தென் ஜேகே திரும்பி, இனிமே என்கிட்ட இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு விளாட்டுக்கு கூட இப்படி சொல்லாத ஜேஹோப், ஏன்னா அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, உனக்கு தெரியல நான் அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்லி அப்படின்றாங்களா. என்னை மன்னிச்சிரு 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 டார்லிங் அப்படின்றாங்களா. ஜேஹோப் சிரிச்சுக்கிட்டே, அப்போது நீ என்னை மன்னிக்க மாட்டினா நான் பக்கத்தில் இருந்து கிஸ் பண்ணிடுவேன் அப்படின்றாரு. ஜேகே எல்லாம் இங்கே இருக்காங்க அப்படின்றாங்களா. பரவாயில்ல, இருந்தா என்ன, உங்களுக்கு ஓகே தானே அப்படின்றாங்களா. ஆமாம் பண்ணணும் அப்படின்றாங்களா. அதுக்கு ஜேஹோப் பாரு எல்லாமே சொல்கிறாங்க, ஏன்னா உங்களோட கண்ணை மூடிக்கோங்களேன் அப்படின்றாரா. அதெல்லாம் மாட்டோம் அப்படின்றாங்க. அப்போ நம்ம ஜேகே போயிட்டு டக்குன்னு ஜேஹோப்பை கிஸ் பண்ணுறாங்க. தென் ஃபைனலாக கேக்கும் கட் பண்ணுறாங்க. கேக் கட் பண்ணதுக்கப்புறம் ஜேஹோப் நம்ம ஜூடோவை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. ஏன், நான் உன்னை தூக்கி போடணுன்னு உனக்கு ஆசையாக இருக்கா அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. அட, நான் இதை பார்க்கறதுக்காக மட்டும்தான் வந்தேன், நான் எப்படி அடி வாங்குவேன், இன்றைக்கி உன் பர்த்டே வேறு, நான் அடி வாங்கிட்டு இங்கேருந்து போகணுமா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, நான் சும்மா பார்க்க தான் இங்கே வந்தேன், நீ ஸ்டார்ட் பண்ணு ஜேகே அப்படின்றாங்க. தென் இவங்களோட அந்த ஃபங்க்ஷன் அங்கே முடியுதா, அதான் கேக் செலிப்ரேஷன். அதுக்கப்புறம் ஜூடோ கொஞ்ச நேரம் பண்ணிகிட்ருக்காங்க. தென் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஜேஹோப்போட ஃப்ரெண்டு அந்த பொண்ணு பின்னாடியே போயிட்டு என் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கோ, என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்றாரு. அதெல்லாம் முடியவே முடியாது, நான் ஒன்றும் லவ் பண்ண கிடையாது, நான் ஜேஹோப்பை தான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுதா. அதான் அவனுக்கு வேறு ஒரு லவ் கிடச்சிருச்சுல, அப்புறம் எப்படி,
இல்லை எப்படியும் உங்களுக்கு பிரேக்கப் ஆகும், அதுக்கப்புறம் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போகுது. ஜெயஹோப்போட ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே ஃபீலிங்காக இருக்குது. அப்போ ஜெயஹோப்போட ஃப்ரெண்டை இன்னொரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கோம், அது வந்து ப்ரப்போஸ் பண்ணுதா. அப்போது ஜெயஹோப் ஃப்ரெண்டு அக்செப்ட் பண்ணுற மாதிரி போகிறாரா. இதை பார்த்து அந்த ஜெயஹோப்போட ஃப்ரெண்ட் லவ் பண்ணுச்சுல அந்த பொண்ணுக்கு கோவம் வருது. அதிகப்பட்டா இப்போ தான் நீ என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண, நான் எதுவுமே சொல்ல அதுக்குள்ளே போய் அவளுக்கு ஓகே சொல்ல போறியா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்களா. இந்த இடத்துல எல்லாமே பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. அப்போ நம்ம ஜெயஹோப் ஜேகேவை பார்த்து இதே மாதிரியே நீ சந்தோஷமாக லைஃப் ஃபுல்லாக என் கூட ட்ராவல் பண்ண ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ஜேகேவும் கையை பிடிச்சி ஓகேன்றாங்க. ஆர்மிஸ் இந்த ஹாப்பி எண்டிங்கோட ரூட் ஜூனியர் நாட்டி சீனியர் இந்த ஹோப் குக் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.